ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கலாபம் 15. அன்று உடையை பற்றி ஜெகதா தியாவிடம் பேசிக் கொண்டிருந்ததும் அவள் அதற்கு தன்னால் முடிந்த அளவு எதையாவது செய்து சமாளித்துக் கொள்வேன் என்றதையும் எதிர்பாராமல் ஆத்மன் கேட்க நேர்ந்தது. அடுத்து அறைக்குள் வந்தவள் சுமியிடம் பேசி தியா உதவி கேட்பதும் அவள் இன்னொரு பெண்ணை கான்காலில் அழைத்து மூவரும் பார்ட்டி கோட் பற்றியும் அதன் உடை பற்றியும் பேசி தன் பட்ஜெட்டை சொல்லி தியா அதற்குள் ஒரு உடையை தயார் சொல்லி கேட்பதும் என அனைத்தும் தியா குழந்தையின் அறையின் பால்கனியில் நின்று பேசிக் கொண்டிருந்ததால் தன் அறை பால்கனியில் அமர்ந்திருந்த ஆத்மனுக்கு தெளிவாக கேட்டது. ஒரு உடைக்காக இவள் இவ்வளவு யோசிப்பதும் பட்ஜெட் நிர்ணயித்து அதற்குள் உடை வேண்டும் என சொல்வதும் ஜெகதா அதை வேறு சற்று முன் கேலியாக பேசியதும் என அனைத்தையும் கேட்டிருந்தவனுக்கு குழந்தைக்காக இத்தனை செய்பவளுக்கு நான் இதை கூட செய்யக்கூடாதா என்ற எண்ணம் தோன்ற அவள் ரதியிடம் சொல்லியிருந்த உடையின் அளவை வைத்து அவனுக்கு தெரிந்த அணுவுக்கு எப்போதும் உடை டிசைன் செய்பவரிடம் தியா சொல்லி இருந்ததை போல் ஒரு உடையை தயார் செய்து வரவழைத்து இருந்தான் ஆத்மன். தன்னுடைய இந்த கடின காலத்தில் துணையாக நின்று அனைத்தையும் செய்பவளுக்கு செய்யும் ஒரு சிறு உதவியாக நினைத்தது மட்டுமல்லாமல் யாரும் அவளை குறைவாக நினைத்து விடக்கூடாது என்ற எண்ணமும் சேர்ந்தே ஆத்மனை இதை செய்ய வைத்திருந்தது. ஆனால் அவன் அனுப்பி இருந்த உடையில் தியா வந்து நின்ற காட்சியை கண்ட நொடி அவனுள் உண்டான மாற்றங்கள் ஆத்மனே எதிர்பாராதது. அப்படியே வானத்தில் இருந்து தேவதை இறங்கி வருவது போல் அந்த படிகளில் அவள் இறங்கி வந்து கொண்டிருந்த காட்சி இப்போதும் அவனுள் ஆழமாக பதிந்திருந்தது. அத்தனை அழகாக இந்த உடையில் வந்து நின்றவளின் மேல் இருந்த பார்வையை ஆத்மனால் விலக்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதில் அவன் மனம் லேசாக தடம் புரண்டது. அதில் இப்போது தியா வந்து அவனிடம் இவ்வளவு நேரம் கோபப்பட்டு சென்றிருந்தது எல்லாம் ஆத்மனுக்கு பெரிதாகவே தெரியவில்லை. ஆனால் அவன் கோபம் எல்லாம் இப்போது ஜெகதா மற்றும் ஷர்மியின் மீதே இருந்தது. அவர்கள் மட்டும் இந்த பேச்சை எடுக்கவில்லை என்றால் தியாவுக்கு இதை பற்றி தெரியவே வந்திருக்காது. இந்த உடையும் அவளிடமே இருந்திருக்கும் என்றெண்ணியவன் அவர்களை கொஞ்சம் தட்டி வைக்க வேண்டும் என நினைத்தான். அணுவும் தியாவும் ஒரே கல்லூரியில் ஒன்றாக படித்த நெருங்கிய தோழிகள். ஆத்மன் அணுவை பார்த்து கொள்வது போலவே கௌரவ் தன் தங்கை தியாவை அவ்வளவு அன்போடும் அக்கறையோடும் பார்த்து கொள்வான். தியாவை கல்லூரிக்கு அழைத்து வந்துவிடும் கௌரவை பார்த்திருந்த அணுவுக்கு சில நாட்களிலேயே அவனை மிகவும் பிடித்து போனது. அதில் அவளே சென்று தன் காதலை கௌரவிடம் சொல்லியிருந்தாள் அணு. அவனுக்குமே அணுவை பிடித்திருந்தாலும் அவனுள் ஒரு தயக்கம். அணுவின் வசதியை பற்றி தியா சொல்லி அறிந்திருந்தவன் என்பதோடு கௌரவிற்கும் இப்போது தன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க முடியாத அளவுக்கு சில கடமைகள் இருந்தன. சிறு வயதிலேயே தாயை இழந்திருந்த இவர்களுக்கு தந்தை மட்டுமே ஆறுதல். அவரும் இப்போது 2 வருடங்களாக சிறுநீரக கோளாறு காரணமாக படுத்த படுக்கையாக இருக்கிறார். அதிலேயே அவரின் சேமிப்பெல்லாம் கரைந்து போயிருக்க இப்போதே வேலைக்கு செல்ல துவங்கி இருக்கும் கௌரவுக்கு தன் தந்தையின் மருத்துவ செலவு, தியாவின் படிப்பு, குடும்ப பாரம் என அனைத்தையும் சுமக்க வேண்டிய சூழல். இதோடு தியாவுக்கு திருமணம் செய்து வைப்பதும் இப்போது அவன் கடமையாக இருந்தது. இந்த நிலையில் அணுவை காதலிப்பது சரிவருமா என்ற தயக்கமும், தன் கடமைகளை எல்லாம் முடிக்கும் வரை அவளை தனக்காக காத்திருக்க சொல்வதும் சரிவருமா என்ற குழப்பமும் அவனை சட்டென சம்மதிக்க விடாமல் தயங்க வைத்தது. ஆனாலும் விடாமல் அணு தொடர்ந்து அவன் பின் சுற்றி கொண்டே இருந்ததில் அதற்கு மேலும் மறுக்க முடியாமல் தன் நிலையை முழுதாக அவளுக்கு விலக்கிவிட்டே தன் சம்மதத்தை சொல்லி இருந்தான் கௌரவ். ஆனால் அவர்களாக சொல்லும் வரை இது எதுவும் தியாவுக்கு தெரிய வராமல் இருவரும் பார்த்து கொண்டனர். தியா எங்கே தன்னை தவறாக நினைத்து விடுவாளோ என்ற ஒரு எண்ணம் கௌரவுக்கு இருக்க, ஒருவேளை தன் அண்ணனிடம் இதெல்லாம் வேண்டாம் என சொல்லி தியா கௌரவை பிரித்து விடுவாளோ என்ற தயக்கம் அணுவுக்கு இருந்தது. இதில் இருவருமே தியாவிடம் தங்கள் காதலை மறைத்துவிட கல்லூரி இறுதி தேர்வு நேரத்தில் அணுவுக்கு ஒரு வரன் வந்தது. அதை பற்றி ஆத்மன் அணுவிடம் பேசும்போது என்ன சொல்வது என புரியாமல் தவித்தவள்
உடனே கௌரவிடம் சென்று பேசினாள் அனு. தன் அண்ணனிடம் வந்து இவர்களின் காதலை பற்றி சொல்லி திருமண விஷயமாக பேசுமாறு அவள் கூற, தியாவுக்கு திருமணம் முடிக்காமல் இதை எப்படி செய்வது என்ற தயக்கத்தோடு கலங்கி நின்றான் கௌரவ். அவனின் தயக்கத்தை வேறு மாதிரி புரிந்து கொண்டவள், அப்போ என்ன கல்யாணம் செய்துக்கும் எண்ணத்தோடு நீங்க என் கூட பழகலையா என கோபப்படவும், என்ன அனு, நீ கூட என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுற? நான் அப்படியெல்லாம் செய்யக்கூடியவனா என்றான் தவிப்போடு கௌரவ். அதன் பின் தன் நிலையை அவளுக்கு கௌரவ் புரிய வைக்க, இதுதான் உங்க பிரச்சனைனா நாம சேர்ந்து இதை சரி செய்வோம். அண்ணா கிட்ட சொன்னா எல்லாமே சரி செஞ்சிடுவார் என்றாள் அனு. யாரோட உதவியிலையும் என் குடும்பம் நடக்க வேண்டாம். இது நானே செய்ய வேண்டிய என் கடமை. எனக்கு 2 வருஷம் டைம் கொடு, நானே லோன் போட்டு எல்லாம் சரி செஞ்சிடுவேன் என்றான் கௌரவ். அதில் அனுவுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் இப்போதைக்கு ஆத்மனிடம் வந்து தங்கள் காதலை பற்றி மட்டுமாவது பேச சொன்னாள் அனு. ஏனெனில் தன்னால் கௌரவை வழிக்கு கொண்டு வர முடியாவிட்டாலும் ஆத்மனால் அது முடியும் என நம்பினாள் அனு. அதேபோல் லேசாக தயங்கினாலும் வேறு வழியில்லாமல் ஆத்மனிடம் பேசி கொஞ்சம் அவகாசம் கேட்பதற்கு ஒத்துக்கொண்டான் கௌரவ். ஆனால் கௌரவ் அங்கு போய் பேசுவதற்கு முன்பே ஆத்மனிடம் அனைத்தையும் கூறி உடனே திருமணத்தை முடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டாள் அனு. அவளின் உள்குத்து புரியாமல் கௌரவ் மேல் உள்ள காதலில் சொல்வதாக நினைத்து அதன்படியே தன்னிடம் பேசி அவகாசம் கேட்க வந்த கௌரவை பேசியே சமாதானம் செய்து உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தான் ஆத்மன். அமைதியான குணம் கொண்ட கௌரவ் ஆத்மனின் தொழில் திறமையின் முன் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. ஓரளவுக்கு மேல் அவனால் ஆத்மனிடம் தன் பொறுப்புகளை சொல்லி அவகாசம் கேட்க முடியவில்லை. அணுவை துணைக்கு அழைக்க நினைத்து அவள் பக்கம் கௌரவ் பார்க்க, அவளோ இவன் பக்கம் திரும்பவே இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் மறுக்க முடியாமல் சம்மதித்து இருந்தவனுக்கு இதை பற்றி வீட்டில் பேசவும் தயக்கம் உண்டாக, எப்படி இதை சொல்வதென கௌரவ் தவித்து கொண்டிருக்கும் போதே ஆத்மன் அதிரடியாக திருமண நாளையே குறித்து கொண்டு அங்கு வந்து அனைத்தையும் சொல்லி முடித்திருந்தான். இதை கேட்டு கௌரவின் தந்தை என்ன பேசுவதென தெரியாது திகைத்தார். அவரால் தன் மகனின் வாழ்க்கையிலோ முடிவிலோ தலையிட முடியாதுதான். ஆனால் தன் மகளின் வாழ்க்கை இனி என்னாகுமோ என்ற கேள்வி அவரை அப்படி அதிர்வோடு அமைதியடைய செய்திருந்தது. ஆனால் இதில் அவரை விட அதிகம் அதிர்ந்து நின்றிருந்தது தியாதான். கௌரவ் காதலிப்பதோ கல்யாணம் செய்து கொள்ளப் போவதோ அவளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தன் நெருங்கிய தோழி அணுவை கௌரவ் காதலிப்பதே தெரியாமல் இத்தனை நாள் இருந்திருப்பதுதான் அவளை அப்படி அதிர செய்திருந்தது. இவர்களின் நிலை புரியாமல் ஆத்மனால் இந்த திருமணத்தில் இவர்களுக்கு விருப்பமில்லை போல என நினைக்க, உண்மை புரிந்த கௌரவோ தன் தங்கையின் நிலை புரிந்து அவசரமாக அவளிடம் மன்னிப்பு கேட்டான். இதை பார்த்த ஆத்மனுக்கு அணுவை மனம் பிடிக்காமல் அவள் மறுப்பதாகவும் அதற்கு கௌரவ் அவளை சமாதானம் செய்து சம்மதிக்க வைப்பதாகவும் புரிய, தன் தங்கையை ஒருத்தி மறுப்பதா என்ற எண்ணமே தியாவை அவனுக்கு முற்றிலும் பிடிக்காமல் போக காரணமானது. இப்படியே அடுத்த மாதமே அணுவுக்கும் கௌரவுக்கும் திருமணம் நடந்து முடிந்திருக்க, அடுத்த பிரச்சனையாக கௌரவ் ஆத்மனின் வீட்டில் தங்குவதை பற்றி பேச்சு வந்தது. இதில் கௌரவுக்கு துளியும் விருப்பமில்லை. உடல்நிலை சரியில்லாத தந்தையையும் அனுபவம் இல்லாத தங்கையையும் இங்கு விட்டு அங்கு சென்று தங்க அவனுக்கு விருப்பமில்லை. ஆனாலும் இதில் தன் பிடிவாதத்தில் அணுதான் ஜெயித்தாள். வேறு வழியில்லாமல் அங்கு செல்ல ஒத்துக்கொண்டவன் தியாவை தனியே அழைத்து அவளிடம் தன் நிலைமையை எடுத்து சொல்லி பேசினான். அவளால் இதையெல்லாம் தனியே பார்த்து கொள்ள முடியுமா என கௌரவ் கேட்கவும் எந்த மறுப்பும் சொல்லாமல் முடியும் என்றிருந்தாள் தியா. இந்த திருமண பேச்சை துவங்கியதில் இருந்தே அனு இவளிடமிருந்து மொத்தமாக ஒதுங்கிக் கொள்ள தானும் தள்ளி நிற்க கற்றுக்கொண்டாள் தியா. இவளாக அவர்கள் விஷயம் எதிலும் தலையிடுவதில்லை. கௌரவாக ஏதாவது கேட்டால் அதற்கு மட்டும் பதில். தன் கருத்தையோ விருப்பத்தையோ அவள் எங்குமே சொல்லவில்லை. எப்போதும் தன்னிடம் கலகலத்து கொண்டிருப்பவளின் இந்த அமைதி கௌரவை வெகுவாக பாதித்தது. அதில் உண்டான குற்ற உணர்வோடே அவளை இயல்பாக்க முயன்று கொண்டிருந்தான் கௌரவ். இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்த ஆத்மனுக்கு ஏனோ தியாவிற்கு இந்த திருமணமே பிடிக்கவில்லை என்றும் கௌரவ் அவளை சமாதானம் செய்ய முயல்வதாகவும் தோன்றியது. ஏனெனில் அனு அப்படித்தான் ஆத்மனிடம் சொல்லி வைத்திருந்தாள். தியாவுக்கு இவர்கள் விரும்புவதில் விருப்பம் இல்லை என்றும் நாட்களை கடத்தினால் எதையாவது செய்து கௌரவ் மனதை தியா மாற்றிவிடுவாளோ என்று பயமாக இருப்பதாகவும் சொல்லித்தான் திருமணத்தை உடனே நடத்த செய்திருந்தாள் அனு. அப்போதே உயிர் தோழியாய் இருந்தும் தியா இப்படி நடந்து கொள்வதில் அவளின் மேல் கோபமாக இருந்தவன் இப்போது இங்கு நடப்பதையெல்லாம் கண்டு வெறுப்பை தியாவின் மேல் வளர்த்து கொண்டான்.
இப்படியே நாட்கள் செல்ல தியாவை ஏனோ தனியே விட்டு வந்துவிட்டோம் என்ற எண்ணமே கௌரவை நிம்மதி இழக்க செய்து கொண்டிருக்க அடிக்கடி அவளை சென்று பார்த்து வர துவங்கினான். இது அணுவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. தன்னை விட அவளை முக்கியமாக கௌரவ் நினைப்பதாக எண்ணி மறைமுகமாக அவனை அங்கு செல்ல விடாமல் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து தடுத்து கொண்டே இருந்தாள் அனு. அதில் தியாவை பார்க்க கௌரவ் வீட்டிற்கு போவது வெகுவாக குறைந்தது. ஆனால் அப்போதும் வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் கௌரவ் தான் செய்வான். அதற்கு அனு எந்த தடையும் சொல்லவில்லை. அவளுக்கு பணம் பற்றிய கவலையும் இருந்ததில்லை. ஆனால் எப்போதாவது நேரம் கிடைக்கும்போது தியாவை இங்கு வரவழைத்து அவளோடு கொஞ்ச நேரம் செலவிட துவங்கினான் கௌரவ். அதுவுமே அனுவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. கௌரவ் வாழ்வில் தன்னை தவிர யாருக்கும் முக்கியத்துவம் இருக்கக்கூடாது என்ற அளவிற்கு அவளுள் ஒரு சுயநலம் இருந்தது. ஆனால் ஆத்மனின் மனைவி இதேபோல் தன்னை ஆத்மனிடமிருந்து விலக்கி வைக்க நினைத்தால் எப்படி இருக்கும் என அந்த நிமிடம் யோசிக்க தவறினாள் அனு. கௌரவ் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அனுவின் இந்த செயல் அவளோடு நெருங்கி பழகிய தியாவுக்கு தெளிவாக புரிந்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது காரணம் சொல்லி அங்கு வருவதை குறைத்து கொண்டாள் தியா. அதே நேரம் இங்கு வந்து செல்லும் நேரங்களில் எல்லாம் அனுவின் முகம் சோர்ந்து இருப்பதை கவனித்த ஆத்மனுக்கு அவள்தான் கௌரவ் மூலம் ஏதோ பிரச்சனை செய்வதாகவே தோன்றியது. இதில் ஒரு முறை அனுவை அழைத்து ஆத்மன் விசாரிக்க முதலில் தயங்கினாலும் ஆத்மன் மூலமே தனக்கு இதில் உதவி கிடைக்கும் என்றெண்ணி அனு தன்னையும் கௌரவையும் பிரிக்க தியா முயல்வதாகவும் இவர்களை நிம்மதியாக இருக்க விடுவதே இல்லை என்றும் ஒவ்வொரு முறை அவள் இங்கு வந்து செல்லும் போதும் கௌரவ் தன்னோடு ஏதாவது காரணம் வைத்து பிரச்சனை செய்வதாகவும் கண்ணீரோடு கூற அனுவின் விழிகளில் கண்ணீரை கண்டால் ஆத்மனால் பொறுத்து கொள்ள முடியுமா? உடனே இதற்கு ஒரு முடிவு கட்டுவதாக அனுவிற்கு வாக்களித்தான் ஆத்மன். அதோடு இவர்கள் கொஞ்ச நாள் இங்கு இருக்க வேண்டாம் என நினைத்து இருவரையும் ஹனிமூனுக்கு மொரீஷியஸ் அனுப்ப ஏற்பாடு செய்தான் ஆத்மன். ஆத்மன் இந்த பேச்சை கேட்டு கௌரவிடம் துவங்குவதற்கு முன்பே அனு தன்னோடு தனிமையில் கௌரவ் நேரம் செலவிடுவதே இல்லை என சொல்லி கண்களை கசக்கி இருக்க இப்போது இதையும் வேண்டாம் என்றால் மேலும் வருந்துவாள் என்றெண்ணி எந்த மறுப்பும் சொல்லாமல் சம்மதித்தான் கௌரவ். அவன் இங்கே இல்லாத இந்த 2 வார காலம் கவனமாக தியாவை இருக்க சொல்ல வேண்டும் என எண்ணி எவ்வளவோ அவளோடு பேச முயன்றான் கௌரவ். ஆனால் அவன் அலைபேசி எடுக்கும் போதெல்லாம் தானாகவோ திட்டமிட்டோ ஏதோ ஒரு தடை வந்து கொண்டே இருந்ததில் கௌரவ் தன் தங்கையோடு பேச முடியாமலே போனது. 2 நாளில் இவர்கள் கிளம்ப வேண்டி இருந்ததால் அதற்கான ஏற்பாடுகளில் வேறு பிஸியாக இருந்தவன் பிறகு இதை மறந்தே போனான். சரியாக இருவரும் விமான நிலையத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்த நேரம் தியாவிடம் இருந்து கௌரவ் அலைபேசிக்கு தொடர்ந்து அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. இதை கண்டு கடுப்பானால் அனு. அந்த நேரம் கௌரவின் அலைபேசி சைலண்டில் இருந்ததில் இதை பற்றி அவனுக்கு தெரியவே இல்லை. உடைமாற்ற சென்றிருந்த கௌரவ் திரும்ப வருவதற்குள் வேகமாக அந்த அலைபேசியை எடுத்து கொண்டு ஆத்மனிடம் சென்ற அனு, பாருங்க அண்ணா, சரியா கிளம்புற நேரத்துல வேணும்னே எத்தனை ஃபோன் பண்றான்னு. இப்போ இவர் இதை பார்த்தா பிளானையே கேன்சல் செஞ்சிடுவார் என்றார் கண்கள் கலங்க அனு. இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? இல்ல அப்படியெல்லாம் செய்யத்தான் நான் விட்டுடுவேனா? இந்த ஃபோன் மட்டும் கௌரவ் கண்ணில் இப்போதைக்கு படாம பார்த்துக்கோ. முடிஞ்சா கால் ஹிஸ்டரி கூட டெலிட் செஞ்சுட்டு நீ திரும்ப வர்றதுக்குள்ள இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் என தங்கையை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தான் ஆத்மன். அதே போல அனு தன் கைப்பையில் அலைபேசியை வைத்து கொள்ள இருவரையும் விமானம் ஏற்றி அனுப்பிவிட்டு நேராக தியாவை தேடி சென்றான் ஆத்மன். அவள் கதவை திறந்த நொடி புயல் போல் பாதுகாவலர்கள் 4 பேரோடு உள்ளே நுழைந்தவனைக் கண்டு மிரண்டு பின்னுக்கு நகர்ந்தவளை அப்படியே நகர்த்தி சென்று சுவரில் சாய்த்திருந்தவன், சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? கூட பழகினவளோட வாழ்க்கையையே அழிக்க நினைக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? உன் தொல்லை தாங்காம தான் அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இனி இங்க வரவே மாட்டாங்க. இனி ஒரு முறை அவங்க வாழ்க்கையை கெடுக்க நினைச்ச என்னை விட மோசமானவனை பார்க்கவே முடியாது. இதுதான் நான் உன்னை பார்க்கறது கடைசியா இருக்கணும். இனி ஒரு முறை என் கண் முன்ன வந்துடாத என்றான் ஆத்திரத்தோடு ஆத்மன். இத்தனை கோபம் அவள் மேல் இருந்த போதும் ஆத்மனின் விரல் நுனி கூட அவள் மேல் படவில்லை. இருவருக்கும் இடையே நூல் இலை அளவு இடைவெளி இருந்தது. தன் முன் கண்கள் சிவக்க கோபத்தில் கத்தி கொண்டிருந்தவனை கண்டு உண்டான பயத்தை விட, என்ன கௌரவ் இங்க இல்லையா என்ற அதிர்வே அவளுக்கு பெரிதாக இருந்தது. அதை அப்படியே அவள் வார்த்தைகளில் கேட்டிருக்க, நான் இவ்வளவு சொல்றேன், உனக்கு புரியல இல்ல? உன் தொல்லை தாங்காம தான் அவங்க இங்கே இருந்தே போனாங்க.
இன்னும் என்னதான் வேணும் உனக்கு? அவங்கள நிம்மதியா வாழவே விடமாட்டியா நீ என்றான் ஆத்மன். இல்ல, நான் என தியா எதையோ சொல்ல முயல. நீ ஒரு மண்ணும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றத கேளு. இனி அணு வாழ்க்கையில நீ குழப்பம் செய்ய நினைச்சா உன்னை கொன்னு புதைச்சிடுவேன் என்று விரல் நீட்டி எச்சரித்தவன் வேகமாக அங்கிருந்து வெளியேறினான். அவன் வந்து நின்றதில் புயல் அடித்து ஓய்ந்தது போல இருக்க அப்படியே மடங்கி அமர்ந்தாள் தியா. அவள் கௌரவுக்கு தொடர்ந்து அழைத்ததே தன் தந்தையின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல எண்ணித்தான். அத்தனை முறை அழைத்தும் கௌரவ் எடுக்காததில் தானே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்க எவளின் நேரமோ என்னவோ அதுவும் உடனே கிடைக்கவில்லை. வெகு நேரத்திற்கு பிறகே ஆம்புலன்ஸ் கிடைக்க அவர்களின் வருகைக்காக தியா காத்திருந்த போதுதான் ஆத்மன் வந்து கத்திவிட்டு சென்றான். அதில் உடைந்து போய் அமர்ந்திருந்தவளின் கவனத்தை ஆம்புலன்ஸ் சத்தம் கலைக்க வேகமாக முகத்தை துடைத்து கொண்டு எழுந்து அடுத்து நடக்க வேண்டியதை கவனிக்க துவங்கினாள் தியா. ஆனால் காலம் கடந்து விட்டிருந்தது. ஆம்புலன்ஸில் வந்த மருத்துவர் தியாவின் தந்தையை பரிசோதித்து அவர் இறந்து விட்டதாக கூற இந்த அதிர்வை தாங்க முடியாமல் மயங்கி சரிந்தாள் தியா. அவளுக்கு முதலுதவி செய்து எழுப்பி அமர வைத்துவிட்டு அவர்கள் கிளம்பிவிட அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் தன் தந்தையின் உடலோடு தனியே கண்ணீரோடு அமர்ந்திருந்தாள் தியா. கௌரவ் இருந்திருந்தால் அவனே முன்னின்று அனைத்தையும் செய்திருப்பான். ஆனால் அவனோ இந்த நாட்டிலேயே இல்லை. இனி அவனை தொடர்பு கொள்ள முடியாது. தனியே என்ன செய்வது என்றும் புரியாமல் வெகு நேரம் அமர்ந்திருந்தவள் ஒருவாறு மனதை தேற்றிக்கொண்டு எழுவதற்குள் எதேச்சையாக அங்கு தியாவை பார்க்க வந்தான் விக்ராந்த். விக்ராந்த் தியாவின் காலேஜில் அவளுக்கு சீனியர். அவளை அப்போதில் இருந்தே விரும்புபவனும் கூட. அப்போதிருந்த சூழ்நிலையால் அவனால் தியாவிடம் தன் மனதை சொல்ல முடியவில்லை. அடுத்து உடனே வேலை தேடிக்கொண்டு தன் குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழல். இப்போது ஹைதராபாத்தில் வேலையில் இருந்தான். தற்போது அவனுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி இருக்க தியாவை பார்த்து தன் மனதின் விருப்பத்தை சொல்ல வந்தவன் கண்டது தந்தையின் உடலை வைத்துக்கொண்டு தனியே நிற்கும் தியாவைத்தான். இதில் அவளின் நிலை உணர்ந்து தானே முன் நின்று அனைத்தையும் செய்து முடித்தான் விக்ராந்த். அடுத்து இங்கிருக்க தனக்கு விருப்பமில்லை என்றவளுக்கு தன் அலுவலகத்திலேயே ஒரு வேலையை வாங்கி கொடுத்து தன்னோடு அழைத்து சென்று விட்டான் விக்ராந்த். உடன் பிறந்தவனும் உடன் பழகியவளும் சேர்ந்து செய்திருந்த துரோகம் தியாவை மனதளவில் வெகுவாக பாதித்து இருந்தது. இதில் முற்றிலும் தன் இருப்பை யாருக்கும் தெரியப்படுத்த விரும்பாதவள் அலைபேசி எண் முதற்கொண்டு அனைத்தையும் மாற்றிக்கொண்டாள் தியா. ஆரம்பத்தில் தியாவை விடுதியில் சேர்த்ததில் இருந்து அனைத்தையும் விக்ராந்த் செய்திருந்தாலும் விரைவிலேயே அவன் உதவியை வேண்டாம் என மறுத்துவிட்டாள் தியா. அந்த அளவு அவளின் மனம் தன் சொந்தமென நினைத்தவர்கள் செய்துவிட்டு சென்றிருந்த துரோகத்தில் ரணமாகி போயிருந்தது. அதில் அவளின் மனமும் ரணமும் புரிய தேவையான உதவிகள் செய்யும் அலுவலக தோழனாக மட்டும் நின்று கொண்டான் விக்ராந்த். அதன் பின் அவளின் மனநிலையை யோசித்து இப்போது சொல்ல வேண்டாம் என தள்ளி போட்டே இன்று வரை அவன் மனதை தியாவிடம் சொல்லவில்லை விக்ராந்த்.